வேகமாக அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளை காக்க ஆண்டுதோறும் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவி தினம் கொண்டாடப்படுகிறது. சிட்டுக்குருவிகளின் இன்றைய நிலை குறித்து சிட்டுக்குருவிகளாய் மாறி என் பள்ளி மாணவர்கள் உங்களிடம் பகிர வந்துள்ளனர். நான் தான் சிட்டுக்குருவி. சுட்டித்தனத்துல நான் சுட்டி அறிவி கீச் கீச்சனை கத்திக்கிட்டு இருப்பேன், சுறுசுறுப்போட சுத்திக்கிட்டு இருப்பேன். எங்களோட ஆயுட்காலம் 13 ஆண்டுகள். ஆனா நாங்கள் 5 ஆண்டுகள் தான் வாழ்கிறோம். எங்களுக்கு மரத்துல கூடு கட்டவே தெரியாது. நாங்க வாழ்றதுக்கு ஒரு சின்னதா இடம் கிடைச்சாலே போதும். நாங்க மனிதர்களோடயே வாழ்ந்துருவோம். முன்னாடியெல்லாம் நாங்க செவுத்துல இருக்க சின்ன ஓட்டையிலையும் கால்வாரிலையும் அப்படியே இல்லைன்னா குடிசையில இருக்க வீடுகள்ல வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா இப்ப எல்லா வீட்லயும் ஏசின்னு வந்துருச்சு. அது வந்ததுனால எல்லா வீடுமே அடப்பட்டு கிடக்கு. எங்களால உள்ள கூட நுழைய முடியல. எங்களுக்கு உணவு என்பது சிறிதளவு கிடைச்சா போதும். முன்பெல்லாம் வாசல்ல நெற்கதிர்கள் தொங்க விட்டதுனால நாங்கள் அதை குத்தி சாப்பிட்டோம். ஆனா இப்பெல்லாம் அது போல எங்கேயுமே இல்லை. விவசாயத்திற்கு நாங்கள் உதவி செய்யணும். உணவு சந்தைக்கு நாங்கள் தான் முக்கியம். அங்குள்ள புழு, பூச்சி, கொசு முட்டை இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதுனால தான் விவசாயம் செழிப்பா இருந்தது. ஆனா இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுனால அந்த உணவும் எங்களுக்கு கிடைக்கிறதில்லை. முன்னாடிலாம் நாங்கள் வீட்டுக்குள்ள போனால் நன்மை நடக்கும்னு நம்பினாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ள போகிறதுக்கே வழி இல்லை. வண்டியிலேருந்து வர மாசு போக எங்களோட உணவு அடிச்சு செல்போன் டவர்லேருந்து ஒரு அதிகமான ரேடியேஷனால எங்களோட முட்டையிலேருந்து குஞ்சு பொறிக்காம எங்கள் இனமே அழிஞ்சு போயிடும். முன்னாடி எல்லாம் எங்களை யாரும் தொந்தரவாவே நினைக்க மாட்டாங்க. பாரதியாருக்கு கூட எங்களை பிடிக்கும். பாரதியார் எங்களுக்காக பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவினை போல. ஆனா இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் எங்களை போல ஒரு உயிரினம் இருந்ததே தெரியாம போயிடும் போல இருக்கு. அழிஞ்சுக்கிட்டு வர எங்க இனத்தை காப்பாத்துங்க. எங்களுக்கு கொஞ்சமா தண்ணி, கொஞ்சமா சாப்பாடு வைங்க. அப்படியே எங்களுக்கு கொஞ்சமா தங்கறதுக்கும் எடுத்தாங்க. சின்ன அட்டைப்பட்டியா இருந்தா கூட போதும். அழிந்து வரும் எங்கள் இனத்தை எழுந்து பறக்க செய்திருக்கிறது. எங்களுக்கு அறிவை தரும் இந்த அலைபேசி அளவோடு கொஞ்சம் பயன்படுத்துங்க. வாழ்வியல் பாடம் கற்றுத் தந்தேன். எங்கள் வாழ்க்கை பிச்சை கேட்டு நிற்கிறேன். உள்ள எங்களோட இடத்தை காக்காம விட்டுட்டீங்கன்னா அலைபேசியில மட்டும்தான் நாங்கள் இருப்போம். அதுவும் உயிரற்ற நிழற்படமாக. இன்றைக்கு சிட்டுக்குருவி, நாளை மனிதன். இந்த மனிதன் உயிரோட இருக்கணும்னா இந்த பறவைகள் இங்க உயிரோட இருக்கணும். வெயில் காலத்தில் சிறிது கருணையோடு உணவிட்டு நீரிட்டு பறவைகள் இனத்தை அழியாமல் பாதுகாப்போம். Thank you.